நீங்க எங்க ஒர்க் பண்றீங்கம்மா? நான் வீட்லயே டைலரா இருக்கேன் சார். வீட்லயே துணி தச்சு கொடுத்துட்டு இருக்கேன். எனக்கு 1.5 வயசுல போலியோ அட்டாக் ஆயிடுச்சு. கால் விழுந்துருச்சு. இந்த லெஃப்ட் ஹேண்டட் சுத்தமா எனக்கு வரவே இல்லை. அதுக்கப்புறம் இப்ப எனக்கு மேரேஜ் வந்து 19 வயசுல மேரேஜ் பண்ணாங்க. அரேஞ்ச் மேரேஜ் தான். 19 வயசுல பண்ணாங்க. 19 வயசுல பண்ணி 5 வருஷம் தான் லைஃப் இருந்துச்சு. அதுக்குள்ளேயே 2 பசங்க, 3 வயசுல ஒரு பையன், 5 வயசுல ஒரு பையன். 5 வருஷம் தான் வாழ்ந்தேன். அதுக்கப்புறம் அவர் ஒரு இன்சிடென்ட்ல காலமாயிட்டாரு. அப்ப வந்து எனக்கு 23 வயசு. அவர் யாரும் சாகும்போது 23 வயசு. அப்ப அவன் வந்து குழந்தை, 3 வயசு குழந்தை, பெரியவனுக்கு 5 வயசு. அப்போ எனக்கு கால் தாங்கி தான் நடப்பேன். எல்லாருமே சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து பசங்க சின்ன சின்ன பசங்களா இருக்காங்க, நீயும் சின்ன பொண்ணா இருக்க, பசங்களை ஹாஸ்டல்ல சேர்த்துருமா, நீ வந்து ஒரு லைஃபை பாத்துக்க அப்படின்ட்டு. நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன் சார். எனக்கு செகண்ட் லைஃப் எனக்கு எதுவுமே வேண்டாம். என் பிள்ளைங்க தான் எனக்கு லைஃப். என் பிள்ளைங்களை நான் எப்படியாவது கரை சேர்த்துருவேன். எனக்கு வந்து என்ன வந்து டாமினேட் பண்றதுக்கு யாருமே வேண்டாம். என்ன டாமினேட் பண்ணாதீங்க. நீ இப்படி இருக்கிற, நீ இந்த மாதிரி வாழவே, இந்த மாதிரி உன்னால வாழ முடியாதுன்னு நீங்க யாரும் சொல்லாதீங்க. என்னால வாழ முடியும். நான் வாழ்ந்து காட்டுறேன். என் பிள்ளைங்க என்கிட்ட இருக்கட்டும், என்கிட்ட பிரிக்காதீங்க அப்படின்னு தான் நான் வந்து எல்லார்கிட்டயுமே சொல்லி என் பிள்ளைங்களை நான் வந்து வளர்த்தேன். இப்ப என்ன வேலை பாக்குறீங்க? இப்ப டைலரா இருக்கேன். எக்ஸ்போர்ட்டுக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் என்னால வெளியில ஓட முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு ஓடணுமோ அவ்வளவு ஓடி கஷ்டப்பட்டு என் பிள்ளைங்களை ஓரளவுக்கு காப்பாத்திட்டேன். இப்ப வந்து நடக்க முடியல, சுத்தமா என்னால நடக்க முடியல. செப்பல் போட்டு கிட்டத்தட்ட 15-20 வருஷம் ஆச்சு. 5 இயர்ஸ் ஆகுது. எனக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம்னா எங்க அம்மா தான், எனக்கும் எங்க அண்ணனுக்கும். அடுத்த ஜென்மம் ஒன்று எனக்கு இருக்கான்னு தெரியல. அடுத்த ஜென்மத்துல இருந்தா எங்க அம்மாக்கு செருப்பா பொறுப்பேன். இந்த காலத்துலயும் நான் அவங்களுக்கு செருப்பா இருந்து அவங்க லாஸ்ட் வரைக்கும் நானும் எங்க அண்ணனும் தாங்கணும்னு ஆசைப்படுறேன் சார். ஒரு சின்ன கிஃப்ட் மட்டும் எங்க அம்மாக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த இடத்துல அது கொடுக்கலாம் அப்படின்றத விட, ஏதோ கணவன் இறந்துட்டா அவ சுமங்கலி கிடையாது, அவ மறுநாள் எதிர்க்கப்பட்டவன், கணவன் தாலி காட்டினா அவளுக்கு ஒரு வேலின்றாங்க. ஆனா அவ இறந்ததுக்கு அப்புறம் அந்த வேலையை எடுத்துடுறாங்க. அவ அப்ப எப்படி சார் வாழ முடியும்? சின்ன வயசுல அவ்வளவு அழகா எங்க அம்மா வளங்க வச்சு அப்படி பார்த்தவங்க 25 வருஷமா ஒரு இந்த மெரூன் கலர் பெட்டு வைக்க அங்க அழுவாங்க. ஒரு தலையில பூ வைக்க அவங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும் சின்ன வயசுல. நானா வைக்க கூடாது, கேட்ட உலகம் உன்னை தப்பா பேசும். நாங்க சொல்றோம், இந்த உலகத்தில் உண்மையான தெய்வம் அம்மா அப்பா தான் சார். நான் 25 வருஷமா அவங்களுக்கு தலையில பூ வைக்கிற அந்த பாக்கியம் கிடையாது சார். ஒரு மகனா நான் அவங்களுக்கு அதை வச்சு இங்க இருக்கிற எல்லா சிங்கிள் பேரண்டோட சார்பா நான் எங்க அம்மாக்கு வைக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு மாடர்னிட்டிங்கிறது வந்து நவநாகரிகமா ட்ரெஸ் பண்றதோ இல்ல வந்து ஸ்டைலா ட்ரெஸ் பண்றதோ இல்ல, மாடர்னா யோசிக்கிறது. ஆக்சுவலா வந்து உங்க பையனுக்கு வந்து ஒரு நல்ல சிந்தனை இருக்கு. ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னால எங்க அப்பா இல்லைங்க ஒரு காரணத்துக்காக எங்க அம்மா கிட்ட இருந்து பூவை பறிச்சிங்க, நான் பையன் அந்த பூவை திருப்பி கொடுக்குறேன்னு கொடுத்தேன். அந்த சிந்தனை ரொம்ப பெரிய சிந்தனை.